இன்றைக்கி நம்ம குக்கிங் டிப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, புட்டு அவிக்கும் போது நம்ம வந்துட்டு அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு தான் சேர்ப்போம் இல்லையா? எந்த மாவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் வந்துட்டு மாவு வந்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கட்டிகள்லாம் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கும். அதை வந்து அப்படியே அவிச்சு நம்ம சாப்பிடும் போது நமக்கு வந்துட்டு அடைக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து சேர்த்துட்டு பல்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன். அப்படி நம்ம பல்ஸ் பண்ணுறதால அந்த பெரிய கட்டிகள்லாம் வந்துட்டு குட்டி குட்டியாக மாறிடும். அதுக்கப்புறம் மாவுமே பார்க்குறதுக்கு நல்லா தேங்காய் பூ மாதிரி சாஃப்டாக வந்துட்டு இருக்கும். சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா எப்பயும் போல் நான் வந்துட்டு இன்றைக்கி இட்லி தட்டில் தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் புட்டு மேக்கர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மலாக வந்துட்டு அவிச்சு எடுத்துக்க வேண்டியதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிப்பை வந்துட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.